சென்னையில் செயின் பறிப்பு கொள்ளையன் ஆயுதங்களால் காவலர்களை தாக்க முயற்சித்ததால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. 6 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறோம். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் அவனோட வண்டியில் வச்சுருந்தான், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது.